Hello everyone, very good evening all of you. ஸோ நேற்றைய தினம் நம்ம பார்த்திருந்த செஷன்ல வந்து ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்ததாக ஒரு 7-10 நிமிடங்களுக்கு நம்முடைய செஷனுக்குள்ள போகலாம். எஸ், நேற்றைய வகுப்பில் ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் அல்லது சஜஷன்ஸ், ஒப்பீனியன்ஸ் அல்லது எனக்கு இந்த விஷயங்கள் வந்து சக்ராஸ் பேஸ்ல இருந்து இந்த விஷயம் எனக்கு புதுசா தெரியும் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, அது சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி சீக்ரெட்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரிதான். எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அடுத்த ஒரு 5 நிமிடங்கள் வரையில தாராளமாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எடுத்திருந்த அந்த 2 செஷன்ஸ், நேற்று அதுக்கு முன்னாடி இருக்க இந்த செஷன் எல்லாமே வந்து எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுது அப்படிங்கிற யாராவது ஒருத்தவங்க கைண்ட்லி கன்ஃபார்ம் பண்ணுங்க. சார் வணக்கங்க சார். நேத்து ஆடியோஸ் நான் ஃபுல்லா கேட்டேன் சார். கேட்ட மெசேஜ் பண்ண சொல்லிருந்தீங்க சார். பட் மெசேஜ் வரல, குரூப் லாக் ஆயிருந்துச்சு. சரி ஓகே, எப்ப மெசேஜ் பண்ண சார்? வந்தீங்க ஒன்றும் மேடம்? ப்ராப்ளம் இல்லைங்க சார். நோ இல்லைங்க சார், ப்ராப்ளம். இப்பதாங்க சார். மெசேஜ் இல்லைங்க சார், இந்த லாஸ்ட் செக்ஷன் வந்து இப்பதாங்க சார் கேட்டேன் நானு வந்துட்டு. ஓகே. அது குறிப்பிட்ட தான் சார் நீங்க அந்த எண்ட் ஆஃப் த செக்ஷன்ல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி 7CN போட்டு அந்த 2 நம்பர்ஸ் போட சொல்லியிருந்தீங்க ரெக்கார்டிங்ல. சரி போடலாம் அப்படின்னா பட் குரூப் லாக் ஆயிருந்துச்சுங்க சார். சரி சரி, குரூப் அந்த எத்தனை ஃபுல்லா மணிக்கு லாக் கேட்டேன் சார். பண்ணிருக்குன்னு பாத்தீங்களா? ஓகே, குரூப் எத்தனை மணிக்கு லாக் பண்ணிருக்குன்னு பாத்தீங்களா? சார் இப்ப ரீசெண்டா தாங்க சார் லாக் பண்ண மாதிரி இருக்கு. அதாவது கிளாஸ் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் லாக் பண்ணுவோம் மேக்சிமம் 99. ஓகேங்க ஏன் சார், அப்படின்னா ஓகேங்க இந்த சார். கிளாஸ் நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து லிங்க் வர மாட்டேங்குது சார், இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு அன்னெசரியா வந்து மெசேஜ் போடும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்குலாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டி இருக்கும்போது நம்ம கிளாஸோட ஃப்ளோ அப்படிங்கிறது மிஸ் ஆகும். அதே கண்டிப்பா. மாதிரி நிறைய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜாயின்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பட் என்னன்னா வந்து கம்ப்ளீட்டா யாராலுமே ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா வந்து இது என்னோட சைட்லயோ இல்ல டெக்னிக்கல் ப்ராப்ளமா வந்து இருக்கலாம். ஆனா ஒரு 10 பேரால ஜாயின் பண்ண முடியுது, ஒரு சிலரால ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா மேபி அது வந்து அவங்களுடைய சைட்லயோ சம் ரெக்டிஃபிகேஷனோ அல்லது அவங்களோட சைட்ல வந்து ஒரு டெக்னிக்கல் ஒரு ரெக்டிஃபிகேஷன் தேவைப்படக்கூடிய விஷயங்களாவும் வந்து இருக்கலாம். அதனால நம்ம அதுக்கெல்லாம் வந்து நேரங்களை ஒதுக்க வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான் கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்களிலும் பெரும்பாலும் வந்து குரூப் வந்து நம்ம லாக் பண்ற மாதிரி இருக்கும். அதேங்க சார், ஓகே, எப்பயும் தேங்க்யூ சார் மேடம். லாக் பண்ண மாட்டாரு. அதனாலதாங்க சார். சரி என்ன ஓகே, தெரியல அப்படின்ட்டாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் எஸ், முன்னாடி இனிமே போட்டுறேங்க சார். ஓகே, நோ ப்ராப்ளம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த செகண்ட் கிளாஸ் உடைய செஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்மளுடைய நார்மல் குரூப்ல வந்து போட்டிருக்க மாட்டேன். பட் இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க, அவங்க வந்து மேபி ஒரு 1 or 2 days டைம் எடுக்குன்னு சொல்லி தான் இன்னைக்கு ஜஸ்ட் வெறும் லிங்க் மட்டும் போட்டுட்டு குரூப் வந்து லாக் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபர்தர் என்கொயரி அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா நம்ம அப்பப்போ கண்டிப்பா. முடிஞ்ச அளவுக்கு லைவ்ல சொல்ற ஒரு ரெக்கார்டிங் கேட்டுக்கணும் அப்படின்னா அதை கேட்டு அவங்க இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னா தான் நமக்கான டெடிகேட்டட் குரூப்ல மட்டும்தான் பாத்தீங்கன்னா மார்னிங்கே வந்து கிளாஸ்க்கான லிங்க் எல்லாமே வந்து போட்டிருந்தேன். அந்த ஆமாங்க மாதிரி சார். ஒரு சில எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற பேர்ல வந்து இன்னைக்கு செகண்ட் கிளாஸுக்கு மட்டும் நம்ம லிங்க் மட்டும் போட்டிருக்கோம், மற்றபடி எந்த விஷயங்களும் இருக்காது. அதே போல அப்ப தனியா நமக்கு ஏன் இந்த குரூப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தனியா இருக்கக்கூடிய குரூப்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில அடிஷனல் விஷயங்களை வந்து குரூப்ல ஷேர் பண்றது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓன்லி இந்த பர்டிகுலர் நமக்கு இந்த 7 days கிளாஸுக்கான இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஒரு சில விஷயம் நம்ம குரூப்ல ஷேர் பண்றது எல்லாமே கிடைக்கும். நார்மலா ஓகேங்க சார். இருக்கக்கூடிய குரூப்ல பாத்தீங்கன்னா மேபி அவங்க வந்து ஜஸ்ட் வந்து லைவ்ல அட்டன் பண்ண முடியும், அவ்வளவுதான். எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது, நெக்ஸ்ட் வந்து அவங்க மூவ் பண்ணவும் முடியாது. எஸ், ஓகே, தேங்க்யூ மேடம். எஸ், ஓகேங்க சார். வேற யாராவது? ஓகே, சார் தேங்க்யூ மேடம். சார் எஸ், இல்ல சொல்லுங்க மேடம். நேத்தோட செக்ஷன் அட்டெண்ட் பண்ண முடியல சார். எனக்கு இங்க வைஃபை ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால நேத்து ஓகே, நான் 2 கிளாஸுமே நான் வரல சார். நேத்து அட்டெண்ட் பண்ணல. ஓகே, அதனால நான் இனி அது ரெக்கார்டிங் கேட்கணும் சார். நீங்க அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நான் கேட்டுட்டு தான் செய்யணும் சார். ஓகே மேடம். கேளுங்க. எனக்கு கேட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம இப்ப அடுத்தடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா வந்து ரொம்ப ஈஸியா புரியும். அதுக்காக தான். ஓகேங்க ஓகே, சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ சார். எஸ், வேற யாராவது? சார் ஒரு எனக்கு புரியல டவுட்டுங்க சார். சார். இப்ப எ ம், ஆண்களுக்கு சக்ராஸோட இதுவும் பெண்களுக்கு சில வேரியேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்க சார். ம். அது அது எந்த விதத்துலன்னு எனக்கு கொஞ்சம் புரியல சார். ஒண்ணும் இல்ல மேடம். எல்லாருக்கும் ஒரே மாரி தான். ஆனா அத ஸ்டிமுலேட் பண்றோம் இல்லையா? ஆமாங்க சார். எய்தர் அந்த மெத்தடோ அல்லது வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கு வந்து எந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல வந்து அவங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணணும், அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அல்லது வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக்ஸ் மட்டும் பெண்களுக்கு வேறவா இருக்கும், ஆண்களுக்கு வந்து வேறவா இருக்கும்.
ஓகேங்க சார், ஓகேங்க சார். புரியுது. ஏன்னா இது வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம ரூட் சக்கரா அப்படிங்கறத மெயினா வந்து பார்க்க போறோம். இதுலயே சரிங்க வந்து சார். நமக்கு ரூட் சக்கரால இருந்து சுவாதிஷ்டம் இந்த மாதிரி மணிப்பூர் உள்ள வரும்போது நமக்கு சோலார் பிளக்ஸஸ்க்குன்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவா வந்து பார்ப்போம் இல்லையா? அப்போ வந்து ஏன் வந்து பெண்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா வருது, அல்லது ஆண்களுக்கு ஏன் வந்து வருது, அது எந்த அளவுக்கு வந்து அது சாத்தியமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த சக்கரா சோலார் பிளக்ஸஸ் மணிப்பூர்வ சக்கராஸ் பத்தி படிக்கும்போது வரும். அப்ப கிட்டத்தட்ட வந்து நமக்கு நாளை இல்லாமல் நாளை மறுநாள் அப்படிங்கிறது நம்ம அந்த செஷன் வந்து பார்க்க முடியும். ஓகேங்க தேங்க்யூ சார். மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் வணக்கம். ஷர்மிளா எஸ் பெங்களூர்ல இருந்து. எஸ் வணக்கம் வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சார் நான் உங்களோட கிளாஸ் நேத்து கலந்துக்கிட்டேன். நிறைய ம் விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் நல்லா சொல்லியிருக்கீங்க. இன்டீரியராகவே டெப்தா சொல்லியிருக்கீங்க. ஸோ ஐ எம் ம் ஹாப்பி. இன்னொரு விஷயம் எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் சார். நாளைக்கு வந்து மகா சிவராத்திரி. ஸோ அப்போ நைட் வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜி எப்படி வருதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ இந்த ம் சக்ராஸோட அந்த லெவல் ஆஃப் எனர்ஜி வந்து ஹையஸ்ட் ஃபார்ம்ல ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம கேட்டிருக்கோம். பட் அது எந்த ஓகே மாதிரியான ஒரு வேரியேஷனை கொண்டு வரும்ன்றது கொஞ்சம் சொல்வீங்களா அது அப்படின்ற கேட்கறதுக்காக எஸ் தான். ஓகே மேடம், செஷனை முடிச்சுட்டு கடைசியில நம்ம இறுதியில டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, எஸ் அந்த மாதிரி எஸ் இது விஷயங்களை சொல்லு. ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. எஸ், எனி ஒப்பீனியன்ஸ் எதுவா இருந்தாலும் சொல்லலாம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம கிளாரிட்டி இருக்குன்றது தெரிஞ்சுதான் நம்ம அடுத்தடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃபீட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். நம்ம ஓவர் ஃப்ளோ கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து அங்கே வேஸ்டா தான் போகும். அல்லது வந்து நம்ம புரியாத மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அன்னெசரியா வந்து ஒவ்வொருத்தருடைய நேரங்களும் டைம் அண்ட் எஃபோர்ட்டும் வந்து வேஸ்டா தான் போகும். அதனால இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நமக்கு அந்த ஒவ்வொரு மணித்துளிகளும் எஃபெக்டிவாகவும் எஃபிஷியன்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு முறையும் ஏதாவது நீங்க ஒப்பீனியன்ஸ் கேளுங்க, அல்லது கேள்விகள் கேளுங்க, சந்தேகங்கள் கேளுங்க, இல்ல நீங்க ஏதாவது சஜஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. எஸ், வேற யாராவது இருக்கீங்களா? சார் இந்த ஹாய் கிளாஸை சார். பொறுத்த வரைக்கும் டைம் வேஸ்ட்டுங்கிறதே கிடையாதுங்க சார். நிறைய ம் நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிறோங்க சார். ஒரு செகண்ட கூட இது வேஸ்ட் அப்படிங்கிறது இல்லைங்க சார். நிறைய ஓகே விஷயங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டு சார் இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேடம். அதே மாதிரி என்னோட கருத்துக்களுக்கு வந்து யாராவது வந்து மாற்று கருத்துக்கள் சொல்லக்கூடிய நபர்களா இருந்தாலும் ஐ எம் ஆல்வேஸ் வெல்கமிங். ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து கிடையாது. ஏன்னா நம்ம பெரியவர்களா இருக்கிறோம் அப்படிங்கறதுக்காக வந்து சிறு குழந்தைகளுக்கு நம்ம எதுவுமே தெரியாது அப்படிங்கிற நினைக்க முடியாது. ஏன்னா சிறு குழந்தைகள் தான் பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் இயற்கை ரீதியாகவே நிறைய விஷயங்களை செய்துட்டு இருப்பாங்க. அது பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு புது ஐடியா அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிக்கும். அதனால வந்து எல்லாருக்குள்ளயும் வந்து எல்லா விதமான அந்த மிராக்கிள் சக்திகள் அப்படிங்கிறது இருக்கும். யாருக்கு எப்போ எந்த ரூபத்துல எங்க எப்படி வெளிப்படும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால எல்லாருக்குமே வந்து ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அது ஒரு இலவச வகுப்பா இருந்தாலும் சரி, அல்லது பெய்டு கிளாஸா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வகுப்புலையுமே நம்ம அதுக்காக ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி கேட்கறது. எஸ், சரி, ஓகே. வேற யாராவது பேச இருக்கீங்களா? ஹாய் சார். எஸ் மேடம், சொல்லுங்க மேம். நேத்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன் சார். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா அது எனக்கு ம் அது தெரியல. நான் திடீர்னு தான் அவுட் ஆஃப் நோவர் திடீர்னு நான் ஓப்பன் பண்ணேன். ஐ திங்க் உங்க செஷன் ரொம்ப மாசம் கழிச்சு நான் திரும்ப அட்டெண்ட் பண்ணது. ஐ அம் வெரி ஹாப்பி. ஏன்னா ஓகே, நீங்க ரொம்ப சூப்பர். ம் ம் அந்த விளக்கங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் டெர்ம்ஸ்ல ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப என்ன சொல்ல சிம்பிளிஃபைடா நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அண்ட் அது ம் உங்களுடைய மிகப்பெரிய பிளஸ். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஓகே. அந்த பழைய ரெக்கார்டிங் எனக்கு இது இன்னைக்கு தான் 3 கிளாஸுங்களா? எனக்கு அது புரியல எனக்கு அது. இன்னைக்கு தான் எஸ் 3 மேடம், எஸ் மேடம். ஆமா ஆமா, எஸ் எஸ் எஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் செஷன் வந்து நான் இன்னும் லைக் 1/2 அன் ஹவர் தான் கவனிச்சேன் நான் இன்னைக்கு. ஓகே. ஃபுல்லா கேட்க முடியல. ஆ ம் பட் ஐ ஹோப் இன்னைக்கு கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுவீங்கன்னு பார்க்குறேன். பட் நாளைக்குள்ள நான் ம் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் செஷனும் கேட்டுறேன் சார் நானு. ஓகே. ஓகேங்களா? ஏன்னா ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேம், தேங்க்யூ. தேங்க் யூ சோ மச். எஸ், வேற யாராவது இருக்கீங்களா? சரி, செஷனுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து எல்லோருமே வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செஷன் வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்காத நபர்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பொதுவாகவே நம்ம இந்த முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா உடல், அதுக்கு அடுத்து அறிவு, அதுக்கு அடுத்து மனம் அப்படிங்கிற பேர்ல. ஏன்னா நம்ம வந்து மற்ற ஜீவராசிகளோட வந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டக்கூடியது அந்த 6ஆம் அறிவுன்னு சொல்லக்கூடிய விஷயம், அடுத்ததாக மனம்னு சொல்லக்கூடிய விஷயம்தான். அப்ப அந்த 6வது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு பகுத்தறிவு அப்படிங்கிற பேர்ல பகுத்து அறிதல் அல்லது பகுத்து ஆராய்தல். பகுத்தல் அப்படின்னு சொன்னா வகுக்கிறது, பிரிக்கிறது அப்படின்னு அர்த்தம்.
அப்போ நமக்கு பிரிக்கிற அந்த நாலேஜ் மட்டும் இருக்காது, சேர்க்கக்கூடிய நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த கெமிக்கல் ஃபார்முலா எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒண்ணு ஒன்னோட சேரும்போது அந்த கெமிக்கல் மாலிகுலர் பாண்டிங்ல வெவ்வேறு விஷயங்களை வந்து நம்மளால உருவாக்க முடியும்னு சொல்லுவாங்க. இதான் வந்து சித்த மருந்துகள் அல்லது வந்து சித்த ரிலேட்டடா சொல்லும்போது அவங்களால ஒரு தங்கத்தை கூட உருவாக்க முடியும். தங்கத்தை வந்து ஒரு சில காம்பினேஷன் வந்து உருக்க முடியும், எடுக்க முடியும் அப்படிங்கிறலாம் வந்து சொல்லுவாங்க. அப்ப அந்த பகுத்து ஆராயக்கூடிய அந்த அறிவு அல்லது அந்த திறன் அல்லது அந்த ஆற்றல் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது ரிலிஜியஸ் ரீதியா எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது இயற்கை அப்படிங்கிற பேர்ல எடுத்துக்கிட்டோம்னாலும் சரிதான். பொதுவாக அந்த அறிவுன்னு சொல்லக்கூடியது, அந்த 6ஆம் அறிவுன்னு சொல்லக்கூடியது மனிதர்கள் அப்படிங்கிறது இல்லாம மற்ற இருக்கக்கூடிய மீதி ஜீவராசிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இயற்கை என்ன வந்து சொல்லுதோ அல்லது அதனுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கோ அந்த செயல்பாடுகளை தாண்டி ஒரு துளி அளவு கூட அதால மீற முடியாது. அந்த கால இடம், பொருள், ஏவல் மற்றும் காலங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அது அந்த அடாப்டேஷனோடவே டிராவல் ஆயிட்டு வந்துட்டே இருக்கும். ஆனா மனிதர்கள் மட்டும்தான் காலத்தை வென்றவர்கள், சாதனை படைக்கக்கூடியவர்கள். 10,000 வருடங்களுக்கு பின்னாடி அடுத்ததான் வந்து என்ன நடக்கும், இப்ப நம்ம 2025 இருக்கோம், 2035 என்ன நடக்கும் அப்படிங்கிறது கூட ஒரு கணிக்கக்கூடிய அந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு பவர் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிற பேர்ல ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம பின்னோக்கியும் போக முடியும், முன்னோக்கியும் போக முடியும், அட் த சேம் டைம் பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்க முடியும். அப்ப இந்த பின்னோக்கி முன்னோக்கி செல்லக்கூடிய இந்த ஒரு அறிவு அல்லது திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் மனிதனுக்கு உருத்தானது. அப்ப அந்த பிரசன்ட் மொமெண்ட்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா அது இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளை போல இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து உடல் சார்ந்தோ, அறிவு சார்ந்தோ, மனம் சார்ந்தோ, பொருளாதாரம், குடும்பம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிக்கல்கள் அல்லது பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயம் வந்து திங்க் பண்ணணும். என்னன்னா, நம்மள மாதிரியே வந்து மற்ற ஜீவராசிகள் வந்து இருக்கு. மற்ற ஜீவராசிகளுக்கு நமக்கு அடிஷனலா இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே ஒரு அறிவு மட்டும்தான். அந்த பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய விஷயம். அடுத்ததாக மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதான் நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சார்ந்த விஷயங்கள், மற்ற ஜீவராசிகளை போல நம்மளுடைய உடல் அப்படிங்கிறதும். அடுத்து அந்த அடிஷனலா இருக்கிறது என்ன, அறிவு, மனம் மட்டும்தான். அப்ப நம்ம இந்த உடலுக்கு வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு அந்த அடிஷனலா இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு அறிவு, 6வது அறிவு சொல்லக்கூடிய அந்த பகுத்தறிவும், அதற்கு அடுத்ததாக மனம் மட்டும்தான் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இதுல வந்து நமக்கு பேட்ச் ஃபிளவர் ரெமடிஸ், மலர் மருத்துவம் அப்படிங்கிறது தெரியும். அதுல டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் என்ன சொல்றாரு, மனம்தான் வந்து ஒரு பிரதானமான அடிப்படை காரணங்களாக இருக்கு. எதற்கு, ஒரு மனிதனுக்கு வந்து நோய்வாய் ஏற்படுவதற்கும், அப்படி வந்த நோய்கள் அல்லது பிரச்சனைகள் அல்லது உபாதைகள் சரியாகாம இருக்கிறதுக்கும் மனம்தான் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு ஏற்றார் போல வந்து மனநிலைகளை வகுத்து இல்லையா, 7 குரூப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 7 வகையான மனநிலைகள் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இவன் வந்து அந்த மனம் அப்படிங்கிறது வந்து நம்ம இருந்தாலும் அது 7 கேட்டகரிஸா பிரிச்சாங்க, மனம் சார்ந்த விஷயங்களை கொடுக்குறாங்க. இப்போ மனம் அப்படின்னால வந்து நம்ம ஓல்டு சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருப்போம், 2 மனம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். மறக்க ஒரு மனம் வேண்டும் அப்படின்னா நினைப்பதற்கு ஒரு மனம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நினைப்பது, மறப்பது அப்படிங்கிற 2 கேட்டகரிக்குள்ள மனம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டியூவாலிட்டி மட்டும்தான், 2 கான்செப்ட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக நமக்கு அறிவு ரீதியாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. அத எட்வர்ட் பேட்ச் அவர்கள் அவர்களுடைய பார்வையில் வந்து அந்த மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி 2 விஷயங்கள் மட்டும் கிடையாது, அந்த மனிதனுடைய தன்மைகளையே 7 வகைகளாக 7 டைப்ஸா பிரிச்சு, அப்ப இந்த மனநிலைகள் இப்படி இப்படிதான் இருக்கும்போது அந்த மனதை வந்து மலர் தீர்வுகளை கொண்டு வந்து சரி செய்ய முடியும் அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ நமக்கு உடல் ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகளை உடல் ரீதியா வந்து நம்ம பல்வேறு மருத்துவ முறைகளோ ஏதோ ஒரு விஷயங்களோட நம்ம சரி செய்திடுறோம். அடுத்தது இப்ப மன ரீதியா வரக்கூடியதை வந்து மலர் தீர்வுகளோ அல்லது வந்து ஒரு ஹீலிங் சிஸ்டமோ ஏதோ ஒரு வகையில் நம்ம சரி செய்யறோம். அப்ப அந்த ரிமைனிங் எஞ்சி இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து அறிவு. அப்ப அந்த அறிவுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரும்பாலும் வரக்கூடிய சிக்கல்கள். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம நம்புவோம், இன்னொரு விஷயத்த நம்ப மாட்டோம். ஒரு விஷயம் உண்மையா இருக்கும், ஒரு விஷயம் பொய்யாக இருக்கும். அப்போ நம்ம பேசிக்கா என்ன கிளாரிட்டி வரணும் அப்படின்னா, மற்ற ஜீவராசிகள் நம்மை போலதான் வந்து உலகத்துல வந்து வெவ்வேறு ஜீவராசிகள் இருக்கு. ஆனா நம்மை போல பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறது கிடையாது. இவன் அந்தந்த ஜீவராசிகளுக்கு அதனுடைய தன்மையில ஏற்றாற் போல கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கலாம். ஆனா மனிதனுக்கு இருக்கக்கூடிய அளவுல வந்து பெரும்பாலான பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மற்ற ஜீவராசிகளுக்கு இருக்காது. ஆனா அந்த பேச்சுலர் ரெமடிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம மிருகங்களுக்கும் கொடுக்க முடியும், பிராணிகளுக்கும் கொடுக்க முடியும், தாவரங்களுக்கும் கொடுக்க முடியும். அப்ப அந்த மனம்ங்கிறது அதனுடைய அந்த எனர்ஜி, அந்த ஃப்ரீக்வன்சிங்கிற ஃபார்மேட்ல
அந்த பிராணிகளுக்கும் தாவரங்களுக்கு கூட ஃப்ளவர் ரெமெடி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்ப நமக்கு வரக்கூடிய அந்த பிரதானமான விஷயங்களுக்கு அந்த மனம் அப்படிங்கிற தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அறிவுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான். அப்ப அந்த அறிவுங்கிறது வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா சும்மா இருக்காது. அந்த அறிவு நம்ம வளர வளர என்ன பண்ணும் அப்படின்னா சும்மா இல்லாம ஏதாச்சும் ஒண்ணு வந்து நம்ம திங்க் பண்ண வைக்கும். திங்க் பண்ணதுக்கு பின்னாடி வந்து அது நம்ம அங்க இருக்கா இல்லையா அப்படிங்கிறதோ, உண்மையா பொய்யோ அப்படிங்கிறதோ, அது ஏன் இது இப்படி இருக்கக்கூடாது, ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு விஷயங்களும் பகுத்து அறிந்து கொள்ள ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அப்ப நம்ம இந்த அறிவுன்னு சொல்லக்கூடியதும் சரி, மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அறிவு மற்றும் மனம் இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருப்போம் அப்படின்னா ஒரு ஓவர் ஸ்டேட், அதாவது வந்து அதிகப்படியான தன்மைகளை தான் பயன்படுத்திட்டு இருப்போம். ரொம்ப அந்த ஐக்யூ ஈக்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்டெலிஜென்ஸ் குவேஷன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தருடைய அறிவு திறனை வந்து நம்ம ஒரு பாயிண்ட்ஸ்ல ஒரு மார்க்ஸ் பேஸ் பண்ணி நம்ம அவங்க வந்து சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. எமோஷனல் அப்படிங்கிறது அவ்வளவுதான். அவங்க எப்படி வந்து ஒரு எமோஷனலா வந்து அவங்களுடைய பிஹேவியர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்க மனதை வந்து அவங்க எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குள்ளயும் நம்ம ஒரு வேல்யூஸ் அப்படிங்கிற மாதிரி அறிவு ரீதியாக நம்ம நிறைய விஷயங்களை ஃபிக்ஸ் பண்றோம். அப்போ உடலை பொறுத்தவரை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா திரும்ப திரும்ப நமக்கு வரக்கூடிய பிரதானமான பிரச்சனைகள். இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருது சார், எனக்கு சரியாயிடுது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா மற்ற ஜீவராசிகளை போல நமக்கும் வரலாம். ஆனா ஒரு ரொம்ப நாளா வந்து ஒரு பிரச்சனை இருக்கு சார், ஒரு குடும்பம் சார்ந்து இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம், அல்லது வந்து உறவு முறை சார்ந்து இருக்கலாம், உடல் நோய்கள் சார்ந்து இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா இந்த கிரானிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நீண்ட நாட்களாக வெகு நாட்களாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நோயா இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் உபாதைகளாக இருந்தாலும் அதற்கு மிக முக்கிய காரணமாக நமக்கு அந்த அடிஷனலாக ஒரே ஒரு அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த 6வது அறிவு அப்படிங்கிறதும் அடுத்த கட்ட நிலையில மனம்ங்கிறது மட்டும்தான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அப்ப எதெல்லாம் நம்ம வந்து அக்யூட் ப்ராப்ளம்ஸ் அக்யூட் கேசஸ்ன்னு சொல்றோமோ அத்தனை இடங்களுமே வந்து நமக்கு உடல் அப்படிங்கிறது பிரதானமா வந்து இருக்கலாம். இப்ப எனவே வந்து நமக்கு அது அக்யூட்டா இருந்தாலும் சரி, நமக்கு கிரானிக்கா இருந்தாலும் சரி, இந்த உடல் அறிவு மனம் மூன்றுமே சம்மந்தப்பட்டிருக்கும். இதுல அக்யூட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல உடலுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மேஜரா இருக்கும், அறிவு மனம் அப்படிங்கிறது நமக்கு குறைவாக இருக்கும். ஆனா இதே வந்து கிரானிக் நீண்ட நாட்கள் அப்படிங்கிற பேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க முழுக்க முக்கிய மெஜாரிட்டியா இருக்கக்கூடியதுல அறிவும் மனமும் மட்டும்தான் இருக்கும். உடலினுடைய அங்க பங்கு அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். ஸோ அப்ப இந்த உடல் அறிவு மனம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இப்போ ஒரு பிரச்சனை சார், நம்ம ஒரு உணவை எடுக்கிறோம், உணவு எடுத்தா சரியாயிடும்னு நினைக்கிறோம். அப்ப இது உடல் சார்ந்த மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். அப்ப அறிவு சார்ந்த மனம் சார்ந்த யோசிக்கிறது கிடையாது. இல்ல இப்போ ஒரு சுவிட்ச் சொல்றாங்க, ஒரு அஃபர்மேஷன்ஸ் சொல்றாங்க, இல்ல வந்து ஒரு பாடல்கள் பாடுறாங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நமக்கு அறிவு சார்ந்த ஒரு விஷயங்களை வந்து நம்ம இந்த உடலை சரி செய்வதற்கு அல்லது வந்து அறிவுக்கு ஒரு தீனி போடும் விதமாக ஃபாலோ பண்றோம். அடுத்ததாக மனம், இந்த உடலுக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சுயமான தன்மை. அப்போ மனம்ங்கிறது எப்படி இருக்கும் சார், என்னடா என் பிரச்சனை வந்து 4 பேருக்கு நான் ஓப்பனப்பா பேசும்போது மட்டும்தான் எனக்கு வந்து பிரச்சனை தீருது. இல்ல வந்து நான் நிறைய வந்து சாங்ஸ் கேட்பேன் சார், சாங்ஸ் கேட்ட உடனே எனக்கு அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும். இல்ல ரொம்ப நான் மெடிடேஷன் பண்ணி ரொம்ப அமைதியா போயிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும். ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு அப்ப வந்து யோகா பண்றாங்க, மெடிடேஷன் பண்றாங்க, இல்ல வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறாங்க, அப்ப மட்டும்தான் என்னோட மனம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மனதையும் அந்த அறிவை பயன்படுத்தி மனம் சார்ந்த விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அப்ப இந்த மாதிரி நம்ம அறிவையும் மனதையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் சரி, அந்த மனம் அறிவு அப்படிங்கிறது எப்போ சமநிலைப்படும் அப்படின்னு சொன்னா நாம இந்த அறிவிற்கும் மனதிற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய உடலை நாம் வந்து சரியா வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அது எவ்வளவு பெரிய அறிவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனமாக இருந்தாலும் சரி, அந்த உடலோடு ஒத்த தன்மையில இணக்கமான தன்மையில இருக்கும். அப்போ நம்ம மன ரீதியா மட்டும் நிறைய ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா ஓகே, மன ரீதியா நம்ம சக்சஸ் ஆயிருப்போம், அறிவு ரீதியாகவும் மேபி சக்சஸ் ஆயிருக்கலாம். ஆனா உடல் ரீதியாக நம்ம இந்த பிசிக்கல் பாடின்னு சொல்லக்கூடியதுல நாம சக்சஸா இருப்போமா, ஆரோக்கியமா இருப்போமா அப்படின்னா அது ஒவ்வொரு நபர்களை பொறுத்து ஒரு கேள்விக்குறியாதான் வந்து இருக்கும். என்னன்னா நம்ம உடலுக்கு ஏற்றவாறு, அதாவது மனதிற்கும் அறிவுக்கும் ஏற்றவாறு உடலையும் நாம கண்டிப்பா வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறதுல கான்சியஸ் இருக்கணும். இப்போ ஒரு சிலர் என்ன இருப்பாங்க, தன்னுடைய பிசிக்கல் பாடியை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப வந்து ஹெல்த் கான்சியஸா இருப்பாங்க. அப்ப ஹெல்த் கான்சியஸா வந்து நம்ம ஒரு அறிவை பயன்படுத்தி உடல் ரீதியா வந்து இருக்கிறோம், ஆனா அவங்க மனதை வந்து எந்த அளவுக்கு
கையாண்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம வெறும் ஒரு உணவுகளை எடுக்கிறதுனாலே, ஒரு எக்ஸசைஸ் பண்ணதுனால மட்டும்தான் நமக்கு வந்து உடல் ரீதியா ஒரு ஆரோக்கியம் வருமானா, கண்டிப்பா வந்து ஓரளவுக்கு உண்மையா இருந்தாலும், மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அறிவையும் மனதையும் நம்ம ஒரு சேர பார்க்கணும். அப்போ இந்த உடல், அறிவு, மனம் இந்த 3 விஷயங்களையும் நமக்கு தெரிந்த வகையில ஒரு அவேர்னஸ் அது கான்சியஸோட நாம வந்து இயற்கைக்கு புறம்பாக இல்லாமல், இயற்கையோடு மற்ற ஜீவராசிகளைப் போல ஒத்து வாழக்கூடிய தன்மையோட நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து இந்த கிரானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளும் பெருசாக இருக்கவே இருக்காது. அக்யூட் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கலாம். குறுகிய பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது. அப்ப சார் நான் வந்து அறிவை தெரிஞ்சுக்கிறேன், மனம் தெரிஞ்சுக்கிறேன், உடல் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாத்தையும் சமநிலையோட இணக்கமா தான் வச்சிருக்கிறேன். அப்பவும் எனக்கு ஏன் சார் பிரச்சனை வரணும் அப்படின்னா, அங்கதான் நம்ம யோசிக்கணும். ஜஸ்ட் a minute. அங்கதான் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, EEPD அப்படின்னு சொல்லுவேன். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். EEPD எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். அப்ப என்னன்னா, நம்ம என்னதான் உடல், அறிவு, மனம் அப்படிங்கிறத பேலன்ஸ்டாவும் இணக்கமா வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாலும், ஒரு சில எக்ஸப்ஷனல் கேசஸ் நமக்கு இந்த ப்ராக்டிக்கல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஆல்வேஸ் நம்மளோட கான்டாக்ட்ல வந்து இருக்கும். இது எப்படி சார் சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்ங்கிறது எல்லா விதமான மனிதர்களுக்கும் எல்லா தன்மைகளும் நிச்சயமாக இருக்கும். அது வந்து நம்ம ரிலீஜியஸ் ரீதியாவோ ஆன்மீக ரீதியாவோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, கடவுளுக்கும் வேலை இருக்குமா இல்லையா, கடவுளுக்கே வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். அது வந்து நம்ம ரிலீஜியஸ் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம பொதுவாக வந்து இயற்கை அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அப்போ நாம எப்படி இருக்கோம், நாம எப்படி சிந்திக்கிறோம், நாம எப்படி நம்முடைய மனம் செயல்படுது, நம்ம உடலை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது நம்மை சார்ந்த விஷயம். ஆனா நம்ம அப்படிங்கிற தாண்டியும் நம்மை சுற்றிக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு இந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வரும். அப்ப இது எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம பள்ளி கல்லூரிகள்ல வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண போவோம் இல்லையா, அப்போ ஒரு 3 hours இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்டெக்ட் அப்படிங்கிறதோ, அது நார்மலா நமக்கு வந்து அதே பள்ளிகள்ல, அதே கல்லூரிகள்ல, அதே ஒரு 3 மணி நேரம், அதே பெஞ்சஸ்ல, அதே கிளாஸ் ரூம்ல எக்ஸாம்ஸ் இல்லாத நேரம் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறதும், அடுத்த எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னா, வெரி கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஐசியூல இருக்கக்கூடிய அந்த 1 நாட்களோ 2 நாட்களோ அல்லது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அப்படின்னு சொல்லக்கூடியதும், அதுக்கு வந்து நம்ம ஜென்ரல் வார்டில் அட்மிட் பண்ணியிருக்க மாதிரியான ஒரு விஷயங்களும், அடுத்ததாக அவுட் பேஷண்ட் ஓபி அப்படிங்கிற மாதிரி நம்ம போறோம் பார்க்குறோம் அதோட வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இது அதே ஹாஸ்பிட்டல் தான் ஐசியூல இருக்கக்கூடிய ஒரு நபருடைய தன்மையும், நார்மலா ஜென்ரல் வார்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட தன்மையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய வந்து வேரியேஷன் இருக்கும். அப்போ இதே நம்ம வந்து எக்ஸாம்ஸ் ரைட் பண்ணக்கூடிய நேரங்கள் சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸாம்ஸ் ரைட் பண்ணும்போது எப்படி இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். ஏதாவது அந்த ரூம், அந்த ஃபார்மேட், அந்த எக்ஸாம் நேரங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி, அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்முடைய மனநிலையிலோ அறிவையோ அதுக்கு அந்த கான்டெக்ட்க்கு ஏத்த மாதிரி தான், அதாவது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி மட்டும்தான் நம்ம அங்க நம்மளால அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மட்டும்தான் சிந்திக்க முடியும், இருக்க முடியும். அப்ப அந்த எக்ஸாம் ஹால்ல வந்து நம்ம அங்க வந்து நம்ம பள்ளி கல்லூரிகளை வந்து பாடம் எடுக்கும் போது கேள்வி கேட்கிற மாதிரியோ சந்தேகம் கேட்கிற மாதிரியோ கேட்க முடியாது. அல்லது கல்லூரி காலங்கள்ல
ஒரு சில பீரியட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து அரட்டை அடிக்கிறது மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரியும் நம்மளால அந்த எக்ஸாம் ஹால்ல வந்து நம்மளால இருக்க முடியாது. அப்ப அந்த கான்டெக்ட் அப்படிங்கிறது நேரத்தை பொறுத்தும், அங்க என்ன அப்போது நடக்குது அப்படிங்கறத பொறுத்தும், என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அதற்கேத்த மாதிரி தான் நம்முடைய அறிவையும் உடலையும் மனதையும் பயன்படுத்த முடியும். அப்போ நாம எப்படி இருக்கிறோம், உடலை மனதை அறிவை எப்படி நம்ம பயன்படுத்துறோம், எப்படி வந்து மேனேஜபிளா வச்சிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டியும், அது எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கும். அப்ப அந்த என்விரான்மெண்ட்ல நமக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம வந்து ஒரு சொகுசு கார் வச்சிருக்கோம் சார். இப்ப நம்ம ஒரு சென்னையில இருந்து மதுரை வரையில போகணும். இப்போ நாம போகக்கூடிய அதே ரூட்ல தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வரும், பைக்ல போறவங்க இருப்பாங்க, அல்லது ஒரு லாரி வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வெஹிக்கிள்ஸ் வந்து போகும். பட் அதே ரோடு தான் அந்த அப் அண்ட் டவுன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான், நம்ம என்னதான் விலை உயர்ந்த காரா வச்சிருந்தாலும் அந்த அப் அண்ட் டவுன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மட்டும் தான் நம்மளால டிராவல் பண்ண முடியும். பட் சொகுசு கார்ல இருந்தோம்னா ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். இதே வந்து நம்ம ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் வெஹிக்கிள் வந்து டிரைவ் பண்றோம், அல்லது வந்து ஒரு பைக்ல போகிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கேற்ற மாதிரி சின்ன சின்ன ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அப்ப என்னன்னா, நாமன்னு சொல்லக்கூடிய நம்ம எவ்வளவு வேணா கண்ட்ரோலா இருக்கலாம். ஆனா என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது கூட தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸா பண்ணிட்டு எல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே எனக்கு வந்து கஷ்டங்கள் எல்லாமே இருக்குமா, பிரச்சனைகள் எல்லாமே இருக்குமா அப்படின்னா இருக்கலாம். ஆனா அது நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகளையோ விளைவுகளையோ கொடுக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி அது வந்து நமக்கு பாதிப்புகளை விளைவுகளை கொடுத்தாலும் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அதை எதிர்த்து போராடக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும். எப்போ அப்படின்னா இந்த உடல் அறிவு மனம் அப்படிங்கிறது நமக்கு பேலன்ஸ்டாகவும் இணக்கமான தன்மைகளாகவும் இருக்கும்போது மட்டும்தான். கிளியர்? இப்போ வரைக்கும் நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஏன் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து பிரச்சனை வரணும், அது எல்லாமே பண்ணிட்டு நான் சரியாவே பண்ணிட்டேன் அப்படின்னா மட்டும் எனக்கு ஏன் பிரச்சனை வராமே இருக்கணும்? இதுக்கான தீர்வுகள் எல்லாம் இப்போ ஒரு அரை மணி நேரமா பேசினதுல இருந்து எல்லாருக்குமே வந்து தெளிவா புரியுதா? எஸ். என்ன சார் சக்ராஸ்க்கு நீங்க சொல்றதுக்கு சம்பந்தமே இல்லை, இதெல்லாம் நமக்கு இங்க தேவையா சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? சார் வணக்கம் சார். எஸ் வணக்கம் மேடம், சொல்லுங்க. ரொம்ப ஆழமான கருத்து சொல்லியிருக்கீங்க. திரும்ப ஒரு தடவை நல்லா யோசிச்சு பார்க்க நீங்க சொன்னது, நீங்க இப்ப பேசினதை ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பீங்கல்ல, அதை திரும்பவும் போட்டு கேட்கணும். ரொம்ப ஆழமான ஓகே கருத்து சார் சொன்னது. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. சரி, இப்போ இது பாத்தீங்கன்னா லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது, எனக்கு வந்து ஹெல்த் வந்து எப்பவுமே ஆரோக்கியமா தான் இருக்கணும், நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும், எல்லாத்தையுமே கத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நமக்குள்ள வந்து கைவசம் ஆயிடாது, அப்புறம் நமக்கு பிரச்சனையே இருக்காது லைஃப்ல அப்படின்னு நினைக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய பிக்சர்ல இருக்கிற மாதிரி தான். ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன அப்படின்னு சொன்னா, என்னை சுத்தி 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 கவலைகள் இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதை எதிர்த்து போராடி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய அந்த ஒரு வல்லமை அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஆனா அது எப்ப இருக்கும் அப்படின்னா வெறும் உடல் வலிமை அப்படிங்கிறதோ, அது வந்து உடலை சார்ந்து மட்டும் நமக்கு அறிவு இருக்கு, உடலை சார்ந்து மட்டும் நம்ம ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்றோம், ஒரு மெடிகேஷன்ஸ் எடுக்கிறோம், ஒரு உணவு எடுக்கிறோம், ஒரு யோகா பண்றோம் அப்படிங்கிறதுனால மட்டும் கிடைச்சிடாது. நம்மளுடைய உடல் மட்டும் இல்லாமல் உடலோடு ஒத்த தன்மையில் நம்முடைய அறிவினுடைய சிந்தனைகளும் மனதினுடைய செயல்பாடும் இருந்தா மட்டும்தான் ரைட் ஹேண்ட் சைட்ல ஷோ பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளுமே நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு வந்து நிச்சயமாக ஆழமான புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல டிஇன்னு சொல்லக்கூடியது டைம், எனர்ஜி, எஃபோர்ட். இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து டைம் எடுக்கும். அதுக்காக நமக்கு எனர்ஜி வந்து தேவைப்படும், அதற்கடுத்து அதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது தேவைப்படும். ஆனா என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா சொல்ற மாதிரி இப்ப 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பிறக்கும் போதே அவங்க வந்து நிறைய நாலேஜோடு தான் பிறக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்னன்னா எல்லாருக்குமே வந்து அந்த அறிவு சிந்தனை மனம் அப்படிங்கிறது சரியா தான் இருக்கு. ஆனா அது எல்லாரும் எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா ஓவர் ஆக்டிவா பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஓகே இந்த பிரச்சனை இது இருக்குதான் அப்படிங்கிறத நம்ம அதோட விடாம என்ன பண்ணுவோம், ரொம்ப சிந்திச்சு அந்த பிரச்சனைக்கும் அங்க நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னு நம்ம திங்க் பண்றதுக்கும் இந்த பிரச்சனை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. அதை ஒரிஜினலா சால்வ் பண்ணக்கூடிய அந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு 10% தான் இருக்கும். ஆனா நம்ம தேவையில்லாம என்ன பண்ணியிருப்போம், ஒரு 200-300% அளவுக்கு வந்து
அதை வந்து யோசனை பண்ணி வச்சிருப்போம். அப்ப அங்க யோசனை பண்றது நான் தவறுன்னு சொல்ல வரல. அப்படி அளவுக்கு மீறி நம்மளுடைய அறிவையோ மனதையோ பயன்படுத்தும் போது அப்ப அதனுடைய தாக்கங்கள் விளைவுகள் எல்லாம் நமக்கு எங்க சார் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய உடல்ல தான் வந்து பாதிப்புகளை கொடுக்கும். அப்ப அந்த அறிவையோ மனதையோ அதிகமா பயன்படுத்துறது தவறு கிடையாது. ஆனா அது குறிப்பிட்ட டாலரபிள் லிமிட், அதை தாண்டி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அதனுடைய விளைவுகள் அப்படிங்கிறது நம்முடைய உடல்ல காட்ட ஆரம்பிக்கும். இது எப்ப சார் காட்ட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா யங்ஸ்டரா இருக்கும் போது ஒரு 40 to 50 இயர்ஸ்ல வந்து பெருசா வந்து காட்டாது. ஒரு மோர் தென் 50 இயர்ஸ் 60 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க சார் உடல் அளவுல ரொம்ப வந்து ஹெல்தியா வச்சிருந்தாங்க, அறிவு ரீதியா ரொம்ப இன்டெலிஜென்டான பர்சன்ஸ், மன ரீதியா வந்து ரொம்ப நல்லவர் சார், ஆனா இவருக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு, அல்லது கடந்த ஒரு 10 வருடங்களாக ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு, சரியாகவே மாட்டேங்குதுன்னு சொல்லி. இதெல்லாமே எதனுடைய விளைவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அதிகப்படியாக ஓவர் யூசேஜ் ஆஃப் நம்முடைய அந்த இன்டெலிஜென்ஸ் அண்ட் நம்முடைய மனதை பயன்படுத்தக்கூடிய தன்மைகள் தான். அப்போ எல்லாத்தையும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ப்ராக்டிகலா பார்க்கணும், ரியாலிட்டியாக பார்க்கணும். அப்போ ஒரு ஓகே தட்ஸ் இருக்கு, ஓகே தான், சோ வாட். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை நம்ம வந்து லீவ் பண்ணிடணும். அதை நம்ம வந்து அந்த பிரச்சனையை சரி பண்றது அப்படின்னு சொன்னாலும் அதை திரும்ப திரும்ப பெருசா வந்து யோசிக்க கூடாது. அது சரி ஆகாத விஷயமா இருந்தாலும் சரி ஆகுறேன்னு சொல்லி ரொம்ப அதை பற்றி நம்ம திங்க் பண்ணிக்கவும் கூடாது. அப்படி நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு வேணா நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கலாம். ஆனா அந்த மாதிரி நம்ம அந்த டாலரபிள் லிமிட்டுக்கு மேல தாண்டி அந்த ப்ராக்டிகல் விஷயங்களை தாண்டி நம்ம யோசிக்கக்கூடிய அல்லது செயல்படுத்தக்கூடிய அந்த செயல்பாடுகள் விளைவுகள் அப்படிங்கிறது முழுக்க அது நம்ம உடலுக்கே தான் திருப்பி அனுப்பப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இந்த பிக்சர் நம்ம என்ன சிம்பிளா சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு பிரச்சனை இருக்கு அல்லது வந்து அதுக்கு பண்ணவே முடியல அப்படிங்கிறத விட நாம என்ன செய்யணும், அப்ப அந்த அறிவையும் உடலையும் மனதையும் வந்து எப்படி வந்து பேலன்ஸா வைக்கணும், அல்லது அதை வந்து மூன்றையும் வந்து நம்ம எப்படி வந்து இணக்கமான தன்மையில வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த அறிவையும் மனதையும் எப்படி டாலரபிள் லிமிட்டுக்குள்ள நம்ம பயன்படுத்தணும், இப்படிங்கிற இந்த ப்ராக்டிகலான ரியாலிட்டியான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம 1000 கலைகளை கத்து வச்சிருக்கலாம், இல்ல வந்து நிறைய ஒரு விஷயம் வந்து அறிவு இருக்கலாம். ஆனா அது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த அறிவு மனம் அப்படிங்கிற தாண்டியும் அது நம்ம உடலை வந்து பாதிக்காத அளவுல இருக்கணும். அப்ப அந்த உடலை பாதிக்குது அப்படின்னு சொன்னா நம்ம என்னதான் ஒரு இன்டெலிஜென்ஸா இருந்தாலும் என்னதான் வந்து மனம் சார்ந்த விஷயம் நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அதுக்கான யூஸ் அப்படிங்கிறது உடலை பொறுத்தவரையில கிடையாது. இப்போ மனம் சார்ந்த விஷயம் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் சார், அறிவு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம நிறைய கெயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அது அந்த அறிவு அந்த மனம் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டும் உடலுக்கும் அது பயனளிக்கக்கூடிய விதமாக இருக்கணுமே தவிர்த்து அந்த உடலுக்கு அது விளைவுகளை கொடுக்கக்கூடிய விதமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கான்சியஸ்னஸ் அந்த ஒரு அவேர்னஸோட தான் நாம ஒவ்வொரு விஷயங்களுமே அணுக வேண்டும். அது உடல் ரீதியா வந்து நம்ம ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிற மாதிரி வெறும் ஹெல்த்துக்கு மட்டும் கிடையாது. குடும்பமா இருந்தாலும் சரி, பொருளாதாரமா இருந்தாலும் சரி, உறவு முறைகளா இருந்தாலும் சரி, அது அறிவு சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் இதனுடைய தன்மையில் மட்டுமே பயணிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தராலுமே நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அற்புதமான சக்திகளை ப்ராக்டிகல்ல வந்து பயன்படுத்த முடியும், ரியாலிட்டிக்கு கொண்டு வர முடியும். இந்த பிக்சர்ல இருந்து எல்லாராலும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாவது புரிஞ்சுக்க முடியுதா? தெளிவா புரியுது சார். ஹலோ சார். எஸ், ஓகே மேம், தேங்க்யூ. பிரச்சனைகளையே இல்ல அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தன்மைகளை நம்ம வளர்த்துக்கணும். அவ்வளவுதான். அந்த எதிர்கொள்ளக்கூடிய தன்மையில இருந்து எப்ப நமக்கு சாத்தியமாகும் அப்படின்னா எப்ப வந்து இந்த உடலையும் அறிவையும் மனதையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு இணக்கமான தன்மையில வச்சிருக்கோமோ அப்ப மட்டும்தான் சாத்தியம் ஒரு இணக்கமான தன்மை அப்படிங்கிறது. இல்ல நம்ம அறிவு மட்டும்தான் பயன்படுத்துறோம் அப்படின்னா ஏட்டு சுரக்காய் அந்த மாதிரிதான் இருப்போம். அப்ப அந்த மாதிரினா நம்ம சொல்லுவோம் சார் இது பண்ணா இது சரியாயிடும் சார், அதை பண்ணா சரியாயிடும் சார். அப்ப அது பண்ணணும் நமக்கு சரி ஆகணும்ல. இப்ப நம்ம 1000 பேருக்கு சொல்றோம் 1000 பேருக்கு சரியாக நமக்கு சரியாகல அப்படின்னா அதுல வந்து 1000 பேருக்கு சொல்றோம் 1000 பேருக்கும் சரியாகல அப்படின்னு சொன்னா இப்போ அறிவு ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அறிவு ரீதியா ஓகே தான், சக்சஸ் எல்லாமே ஓகே தான். அது நம்ம உடலுக்கு என்ன நன்மை செஞ்சிருக்கு, உடலோட இணக்கமான தன்மையில இருந்திருக்கா, அல்லது அந்த டாலரபிள் லிமிட்டுக்குள்ள நம்ம அந்த அறிவை பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப அந்த மாதிரி நம்மளோட அறிவு சார்ந்த மனம் சார்ந்த நம்ம எத்தனை வெற்றிகள் வேணா குவிக்கலாம், எவ்வளவு பேர் வேணா எடுக்கலாம். ஆனா அது உடல் சார்ந்து வந்து கண்டிப்பா வந்து நமக்கு விளைவுகளை பக்க விளைவுகளை கொடுக்காத வகையில் இருக்கணும், அல்லது பாதிப்புகளை கொடுக்காத வரையில் இருக்கக்கூடிய எவ்வளவு வேணாலும் நம்ம அறிவை பயன்படுத்திக்கலாம், எவ்வளவு வேணாலும் மனதை பயன்படுத்திக்கலாம், தவறே கிடையாது. ஆனா அது நம்முடைய பாடிக்கு பிசிக்கல் பாடிக்கு சப்போர்ட் பண்றதா தான் இருக்கணுமே தவிர்த்து அதுக்கு வந்து நான் சப்போர்ட்டிங்கா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுதான் என்னுடைய ஒரு
என்ன சொல்றது அப்படின்னா வந்து என்னோட பார்வையில வந்து நான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய விஷயங்கள். கிளியர்? அது கரெக்ட் தாங்க சார். கரெக்ட் தாங்க சார். உண்மையில என்னன்னா நம்ம இதுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை வந்து ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை கூட இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா ரொம்ப யோசிச்சு இதுதான் இந்த பிரச்சனைக்கு முடிவும் நம்மளா ஒரு கற்பனை பண்ணி அது தேவையற்ற உடல் உபாதைகள்ல கொண்டு வந்து விடுதுங்க சார். அது கரெக்ட் தாங்க சார். இதெல்லாம் வந்து கண்டிப்பா. நம்ம யூடியூப் சேனல்ஸ்ல, தேங்க்யூ மேடம், யூடியூப் சேனல்ஸ்ல பேச்சுலர் ரெமடிஸ் பத்தி இன்ட்ரோடக்ஷன் செஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அதுல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் அந்த மாதிரி வந்து நிறைய யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ். அப்ப அந்த பிரெயினை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும் பேசிக்கா. அப்ப என்ன சொல்லியிருந்தோம் அதுல மினிமம் 12,000 இருந்து 60 to 80,000 தாட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு டெய்லி வந்து ஃபார்ம் ஆகும் அல்லது டிராவல் ஆயிட்டு இருக்கும். அதுல எத்தனை பர்சன்டேஜ் மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கும்? ஜஸ்ட் 20% மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கும். ரிமைனிங் 80% தாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நெகட்டிவா தான் இருக்கும். ஏன்னா அதோட ஃபார்மேஷன் அப்படிதான் இருக்கு. அப்போ வந்து நெகட்டிவாவே திங்க் பண்ணக்கூடாது, பாசிட்டிவா தான் திங்க் பண்ணணும். மேஜர் வந்து நெகட்டிவா தான் இருக்குன்னு போது நம்மளால எப்படி திங்க் பண்ணாம இருக்க முடியும்? அதுக்காக வந்து நம்ம நெகட்டிவாவே திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய எஃபோர்ட் எல்லாம் போட்டோம் அப்படின்னா மேபி நம்ம மன ரீதியா வந்து நெகட்டிவா திங்க் பண்ணாம இருப்போம். ஆனா அந்த நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய எஃபோர்ட் போட்டு நம்ம செய்வோம் இல்லையா? அந்த எஃபோர்ட்டோட எனர்ஜி மொத்தம் எங்க லாஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பிசிக்கல் பாடியில வந்து ட்ரைன் ஆயிருக்கும். அதனாலதான் நிறைய வந்து அறிவு ரீதியாவோ மன ரீதியாவோ நமக்கு நிறைய சக்சஸ் கொடுத்தாலும் அது உடல் ரீதியாக நிறைய நேரங்கள்ல அல்லது நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா பலன் கொடுக்காம போவதற்கு மிக முக்கியமான காரணம். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? உண்மைங்க சார். சொல்லுவாங்க சார் நிறைய நாங்க எஃபோர்ட் போடுறோம் ஆனா எதுலயுமே நம்மளால வெற்றி அடைய முடியல அப்படிம்பாங்க. நம்ம ம், அறிவு ரீதியாவும் சரி ம், நம்மளுடைய மன ரீதியாவும் இந்த மாதிரிலாம் பிளானிங் போட்டோம் அந்த மாதிரி ஒரு சில இது அதிகமா பண்ணா கூட ஆனா அந்த ஒரு விஷயத்த ம், நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னா அது உடல் பாதிப்புல வந்து நின்னுக்குது. சோ நம்ம ம். மூணையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது இல்ல. எஸ். அதனாலதாங்க சார் அந்த தோல்வி. புரியுதுங்க சார். ஆனா அது நமக்கு எப்ப புரியும்னா யங்ஸ்டரா இருக்கும் போதோ உடம்புல வந்து நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும் போதோ பாத்தீங்கன்னா அது நமக்கு வந்து காட்டாது. ஏன்னா அது வரையில என்ன பண்ணும் அப்படின்னா பிசிக்கல் பாடி வந்து அதை டாலரேட் பண்ணும். அப்ப நம்ம அதை உணர மாட்டோம். பிசிக்கல் பாடிக்கு வந்து நம்ம அதை வந்து சரி ஓகே பிசிக்கல் பாடி நீ எனக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்றியா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒர்க் இருக்கு, 2 days கழிச்சு நான் உன்னை பாத்துக்கிறேன், 2 வருடங்கள் கழிச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த உடலுக்கு தேவையான நீட்ஸ் அப்படிங்கிற நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டே போவோம். அந்த டாலரபிள் லிமிட் தாண்டதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல உன்னுடைய அறிவும் இங்க வேலை செய்யாது, மனமும் வேலை செய்யாது. இந்த அறிவுக்கும் மனதிற்கும் பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த உடல் ஆகிய நான் மட்டும்தான் அங்க வேலை செய்வேன். நீங்க எல்லாருமே தோத்து போயிடுவீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு பெரிய அறிவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனமா இருந்தாலும் சரி, நமக்கு அந்த உடலுக்கு அது உறுதுணையாக எல்லாமே போயிடுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியர்? சார் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா சார்? சொல்லுங்க சார். கணித மேதை ராமானுஜம் சார். ம். அவரு போட்டிருக்கிற கணிதம் எல்லாம் இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இது எப்படி இவர் போட்டாரு, இது எப்படி இமேஜின் பண்ணாரு அப்படின்ட்டு இன்னைக்கும் கால்குலேஷன் நடந்துட்டு இருக்கு இப்ப. ஓகே. ஆனா அவருடைய உடல் இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் தான் சார் சொல்லணும். அவருடைய உடல் சின்ன வயசுல இறந்து போயிட்டார் சார். அவரு உடலை கவனிக்காம. அறிவு ஜெயிச்சிருச்சு, மனம் கற்பனை என்ற ஜெயிச்சிருச்சு. இது மேபி இது சரியா இருக்கும்னு நானா கற்பனை பண்ணி சொல்றேன். எது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஓகே, நோ ப்ராப்ளம் சார். அது வந்து என்னன்னா நம்ம அறிவையோ மனதையோ பயன்படுத்துறது தவறு இல்ல. ஓகே பயன்படுத்துங்க. அப்படி நீங்க அறிவையோ மனதையோ பயன்படுத்துறீங்கன்னா மறுபடியும் திரும்ப வந்து உடல் கிட்ட வராதீங்க, உடலை மறந்துருங்க. ஓகே அப்ப நான் அறிவையும் மனதையும் அதிகமா பயன்படுத்துறோம்னா உடல் வந்து டாலரபிள் லிமிட் தாண்டி போயிடுச்சு. நம்ம உடலை பத்தி நம்ம கேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அது கேர் பண்ணாலும் அங்க சப்போர்ட் பண்ணாது. இது எப்படின்னா நாம வந்து அறிவையும் மனதையும் வந்து நம்ம உடலுடைய பேச்சை கேட்காம யங்ஸ்டர் இருக்கிற வரையில அறிவு நான் இப்படிதான் பண்ணணும், இதுதான் பண்ணணும், அதை தேடி ஓடணும் அப்படின்னா ஓட வேண்டியது, மனம் சொல்ற பேச்செல்லாம் கேட்டு மனதனுடைய வழியிலே வந்து போயிட வேண்டியது. உடலை வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உடல் வந்து சொல்லும் எவ்வளவு வேலை இருந்தாலும் இன்னைக்கு உன்னால போக முடியாது, இன்னைக்கு உனக்கு ஃபீவர், வீட்டுல தான் நீ 2 days இருக்கணும், உன்னால கை காலில் அசைக்க முடியாது, 4 நாள் நீ வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லி போடும். அன்னைக்கு நமக்கு என்னதான் வந்து பிசினஸ் மீட்டிங் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி, என்னதான் மனம் சார்ந்து வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து அங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, எதுக்குமே அந்த பிசிக்கல் பாடி வந்து ஒத்துழைக்காது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே அங்க அறிவையும் மனதையும் பயன்படுத்துறது ஓகே தான், ஆனா உடல் கிட்ட நம்ம திரும்ப வரக்கூடாது. அந்த அறிவையும் மனதையும் பயன்படுத்தும் போது அதோடவே சேர்த்து நம்ம அந்த பாடியை வந்து டிராவல் பண்ணி இணக்கமான தன்மையோட கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னா இப்ப பிசிக்கல் பாடி அதுக்கான லைஃப் டைம் என்னவா இருக்கோ அத்தனை நாட்கள் வரையில நமக்கு வந்து எந்த ஒரு மேஜரான பாதிப்புகளையும் ஒரு கிரானிக்கான பிரச்சனைகளை கொடுக்காம
அந்த அறிவுக்கும் மனதுக்கும் இணக்கமாவே வந்து டிராவல் ஆகி போயிடும். இது வந்து எப்படின்னா, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க அல்லது வந்து லவர்ஸா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்போ லவர்ஸா இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் வந்து நல்லா ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு வேற பையனோ அல்லது வந்து இந்த பையனுக்கு வேற பொண்ணு வந்து மேரேஜ் பண்றாங்க, அல்லது இன்னொரு மறுபடியும் லவ் பண்ற ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மறுபடியும் யோசிப்பாங்க, என்ன ஃபர்ஸ்ட் லவரே எனக்கு பரவாயில்ல, அல்லது முதல் இருந்த காதலியே பரவாயில்ல, அல்லது காதலினே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அல்லது வந்து செகண்டா இருக்கக்கூடிய மறுபடியும் பிரேக்கப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து வர ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம செகண்ட் அந்த லவ் அப்படிங்கிறது இருந்துகிட்டு முதல் லவ்வே பெஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணாலும் வேஸ்ட் தானே, திரும்ப போல கிடைக்க போறது கிடையாது. அதே போல இல்ல, நம்ம அந்த செகண்ட் லவ் பிரேக்கப் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட் லவ்க்கே வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறது மறுபடியும் வந்து பேச்சப் ஆகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஏன்னா அந்த மனம் வந்து அங்க வெறுத்து போய் வேணாம் அப்படிங்கிற பார்வையில தான் வந்து அந்த பிரேக்கப்பே நடக்குது. அப்படிங்கும் போது நமக்கு அது ஒன்னா சேருமோ அப்படிங்கிறதையும் டவுட் தான். அப்ப அந்த உடலுங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் லவ், அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி. அப்போ செகண்ட் மேரேஜ் நம்ம பண்ணிக்கிறோம், அது பிரேக்கப் பண்ணிட்டு வேற ஒரு தன்மைக்கு போறோம் அப்படின்னா அந்த உடலை கண்டுக்காம நம்ம அறிவையோ மனதையோ பயன்படுத்தி நம்ம வேற ஒரு செகண்ட் மேரேஜ் அல்லது செகண்ட் லவ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டோம் சார். அப்போ வந்துட்டு நம்ம உடலை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் லவ் பத்தியோ அல்லது ஃபர்ஸ்ட் மேரேஜ் பத்தி திங்க் பண்ணோம்னா அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம அந்த அறிவு மனம் அப்படிங்கிற அந்த செகண்ட் மேரேஜ் அல்லது செகண்ட் லவ்ல தான் நம்ம வந்து இணக்கமா இருக்கோம். அப்படிங்கும்போது அங்க உடலை வந்து நம்மளால பாதுகாக்க முடியாது. இல்ல சார், மறுபடியும் எனக்கு வந்து உடல் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார், அந்த ஃபர்ஸ்ட் லவ் நான் பிரேக்கப் பண்ணிடுறேன், அப்போ சாரி அந்த செகண்ட் லவ் நான் பிரேக்கப் பண்ணிடுறேன், அதே மாதிரி செகண்ட் மேரேஜ் நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன், மறுபடியும் ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல யார் பண்ணிருக்கோமோ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அல்லது அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், அல்லது முதல்ல நம்ம யாரை வந்து காதல் செஞ்சோமோ அந்த பையனையும் அந்த பொண்ணையும் வந்து முதல்ல இருக்கிறவங்க பேச்ச பார்க்கணும்னு சொல்லி திரும்ப வந்தாலும் அது அங்க ஒட்டு மாறுறது தெரியாது. அது போல பிசிக்கல் பாடி வந்து நம்ம அந்த அறிவையும் மனதையும் பயன்படுத்தி பிசிக்கல் பாடிக்கு வந்து நம்ம கேரிங் கொடுக்காம அதை பார்த்துக்காம போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம 50 இயர்ஸ்லயோ 60 இயர்ஸ்லயோ 45 இயர்ஸ்ல நம்ம திரும்ப வந்து உடலே நான் உன்னை வந்து பாத்துக்கிறேன், இப்போ வந்து நான் உனக்கு யோகா பண்றேன், மெடிக்கேஷன்ஸ் கொடுக்குறேன், சர்ஜரி கொடுக்குறேன், நிறைய நாலேஜ் தெரிஞ்சு வச்சுட்டு உனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாலும் அந்த உடல் ஏத்துக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக பெரும்பாலான இடங்கள்ல ஏத்துக்காமல் தான் போகுது. அப்ப நமக்கு அது சரியா வந்து மேனேஜ் பண்ண தெரியணும். அந்த உடல் அறிவு மனம் அப்படிங்கிறத இணக்கமான தன்மைகளில் சரியாக அதோடவே அந்த அறிவோடும் மனதோடும் அதோடவே கைப்பிடிச்சு கூட்டுட்டு போகக்கூடிய தன்மைகளை ஒவ்வொருத்தரும் தன்னோட கான்சியஸ்னால சுய அறிவினால வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். யாரோ எங்கேயோ வந்து ஒரு மத குருக்களோ யாரோ ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸோ இல்லை வந்து புக்ஸ்ல சொல்றாங்க, இல்ல பரம்பரை வழியாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே ஓகே தான். ஆனா அது நம்மளுடைய பர்டிகுலர் ஒரு சுய மனிதனுடைய லைஃப்பை பொறுத்தவரையில அது அவர்களுக்கு மன ரீதியான ஆரோக்கியத்தையோ உடல் ரீதியான ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. அப்படி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு மன ரீதியான ஆரோக்கியத்தையும் உடல் ரீதியான ஆரோக்கியத்தையும் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அத்தனை விஷயங்களும் நமக்கு அங்க பயன் இல்லாம போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியர்? சரி, ஏன் சார் இது வந்து 7 சக்கராஸ் அல்லது வந்து நாடி அல்லது சக்கரம் அப்படிங்கிற பேர்ல எதையோ நீங்க போட்டுட்டு கடைசியில உள்ள வந்து பார்த்தா வேற எதோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னாடி சக்கரங்களுடைய உண்மையான தன்மைகளுடைய புரிதல்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா சக்கரம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து என்ன தெரியும், இத்தனை இடைகள் இருக்கு சார், இந்த கலர்ல இருக்கு, இந்த மந்திரங்கள் சொன்னோம், இந்த பீஜ ஒலிகளை எழுப்பணும், இந்த கலர் வந்து எடுக்கணும், இல்லை வந்து இந்த கிறிஸ்டல் எடுக்கணும், அல்லது இந்த உணவுகள் எடுக்கணும், இந்த யோகா செய்யணும், அல்லது இந்த மெடிடேஷன் பண்ணணும், இப்படி நினைக்கணும், இந்த கலர்ல தெரியும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அறிவு சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான். அங்க உடல் சார்ந்த விஷயங்களும் இருக்கும். ஆனா எஃபெக்டிவா 100% இருக்குமான்னு கேட்டீங்களா, நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறதான் என்னுடைய அனுபவங்கள் மற்றும் ஆராய்ச்சியில நான் பார்த்திருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் சக்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸஸ்லயே, 7 சக்கரங்கள் கிடையாது, 7 இயக்கங்கள், 7 ஆக்ஷன்ஸ் அல்லது ஆற்றல் மையங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எனர்ஜி ரிசர்வாயர்ஸ் அல்லது எனர்ஜி சோர்சஸ் அல்லது எனர்ஜி சென்டர்ஸ். இதுதான் நேற்று வந்து எக்ஸாம்பிளுக்காக 11 எனர்ஜி சென்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்ப இன்னும் சிம்பிளா போகணும் அப்படின்னா அது என்ன சொல்லியிருந்தோம், சிஸ்டம்ஸ். அப்போ அது 7 சக்ராஸ் கிடையாது, 7 சிஸ்டம்ஸ். அப்ப அந்த 7 சிஸ்டம்ஸ்ல என்ன இருக்கும், பிசிக்கல் பாடியும் இருக்கும், அறிவும் இருக்கும், மனமும் இருக்கும். அப்போ மன ரீதியா ஒரு விஷயம் செஞ்சுட்டு மட்டும் நம்ம அந்த அறிவும் உடலும் சரியாகும்னா அங்க மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். இப்போ மன ரீதியான விஷயங்களை மன ரீதியாகவும், அறிவு சார்ந்த விஷயங்களை அறிவு ரீதியாகவும், உடல் சார்ந்த விஷயங்களை உடல் ரீதியாகவும் நம்ம வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்துக்கு தேவையான அளவு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் சக்ரா அப்படிங்கிறது பேலன்ஸ்ட் ஆகும். அப்போ ஒவ்வொரு சக்ராஸ்குள்ளேயும் அந்த ஒவ்வொரு சக்கரங்கள் அப்படிங்கிற ஒவ்வொரு சிஸ்டம். அப்போ 7 சிஸ்டம்ஸ் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா
அந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டத்துக்குள்ள நமக்கு உடல், அறிவு, மனம் அப்படிங்கிற 3 இருக்கும். இப்ப இந்த உடல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம உடல்ல வந்து என்னென்னலாம் இருக்கோ, தசை இருக்கும், எலும்புகள் இருக்கும், நரம்புகள் இருக்கும், ஹார்மோன்ஸ் இருக்கும், அதெல்லாம் ரத்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கும். அடுத்த வாசி ஓட்டம் சொல்லக்கூடிய காற்றினுடைய அந்த சுற்றோட்ட பாதைகளை வந்து காற்றுகள் வந்து ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் நேற்றைய செஷன்ல வந்து பார்த்தோம். சமான வாயு அப்படிங்கிற பேர்ல சோலார் பிளக்ஸஸ் வந்து நமக்கு என்ன வாயு இருக்கும், அது எதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த சமான வாயுனுடைய தன்மைகளை வந்து சரி செய்யாம நாம வந்து மன ரீதியா நிறைய விஷயங்களை சொல்றோம் சார், அறிவு ரீதியா நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த சமான வாயுக்கு ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுமான்னா ஆகவே ஆகாது. அப்ப அந்த சக்ராசன் சொல்லக்கூடிய அந்த 7 சிஸ்டம் சொல்லக்கூடிய ஒரிஜினல் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம இந்த சிறு குழந்தைகளாக இருக்கும்போது அடுத்த நிலையில் நம்ம பள்ளிகளில் போகும்போது பார்த்தோம்னா டைம் டேபிள் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து பிரிப்பாங்க, செக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பிரிப்பாங்க. எல்லாமே எதுக்காக அப்படின்னா நாம வந்து அது சரியா வந்து ரொம்ப ஈஸியா வந்து நிர்வகிக்கக்கூடிய தன்மைக்கு தான். இப்போ ஒரு ஜாதி வாரியான ஒரு வாக்கெடுப்பு எடுக்கிறாங்க, அதுல வந்து வயசு ரீதியாக ஒரு ஒரு தன்மைகளை வந்து டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம கத்துக்கிறதுக்கும் அந்த ஒரு விஷயத்தை வந்து செயல்முறைப்படுத்துவதற்கும் மிக சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ஒரு விஷயங்களை நாம செக்ரிகேட் பண்றோம், பகுத்து அறியறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளுடைய அந்த 6ஆம் அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுத்தறிவுங்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்வியலை, நம்முடைய உடலை, நம்முடைய மனதை, நம்முடைய அறிவை எளிமையான தன்மையில இந்த லைஃபை வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லையா? ஆனா இப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த எதை வந்து நமக்கு எந்த ஒரு ஃபார்மட்னாலும் நம்ம வந்து நம்மளுடைய லைஃபை வந்து எளிமையா வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுவே தான் நமக்கு இன்னைக்கு பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா உடலுங்கிறது எல்லா ஜீவராசியில போல நம்ம உடலும் வந்து செயல்பட்டு இருக்கோம். ஆனா அந்த அறிவை வந்து அந்த உடலுக்கு வந்து எளிமைப்படுத்தி நம்மளோட லைஃப்பை வந்து ஈஸியா கொண்டு போகணும் அப்படிங்கறது இல்லாம அந்த அறிவு அளவுக்கு அதிகமா எங்க எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமையும் அந்த மனதை வந்து உடலுக்கு ஏற்றவாறு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாமையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு வகையில வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியர்? எஸ் சார். சரி, இப்போதைக்கு நம்ம 9 மினிட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து பேசிக்கான ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த செஷன் வந்து நம்ம 8 o'clock முடிச்சுக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும், எஸ் இது யாராவது ஒருத்தர் ரீட் பண்ண முடியுமா? பிரெயின் அண்ட் பாடின்னு கொடுத்துருக்கீங்க போஸ்டர் பின். எஸ், அதுக்கும் மேல இருக்கிற வேர்டிங்ஸ் படிங்க மேம். 1 செகண்ட் சார். ஓ மேல இருக்கிறதா? ஒரு நிமிஷம். யுவர் நர்வ்ஸ், அதுதானே சார்? எஸ் மேடம். Your nerves carries the messages between your brain and body. வெயிட் மேடம், வெயிட். ஸோ அப்போ நமக்கு அந்த பிரெயின் அண்ட் பாடிக்கும் அந்த மெசேஜை கேரி பண்ணக்கூடியது எது அப்படின்னு சொன்னா நர்வஸ் சிஸ்டம்ஸ். இதுதான் சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா நாடி நரம்புகள் அப்படிங்கிற மாதிரி. இதுல நரம்புகள் அப்படிங்கிறது நமக்கு நர்வஸ் சிஸ்டத்தை குறிக்கும். அந்த நாடிகளில் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரத்த நாளங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஏதாவது சித்த மருத்துவ முறைகள் அல்லது சித்தர்கள் சொல்லியிருக்குது அப்படிங்கிற மாதிரி 72,000 நாடி நரம்புகள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கரெக்ட். அப்ப அந்த 72,000 நாடி நரம்புகளையும் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த பிரெயினுக்கும் பாடிக்கான கம்யூனிகேஷன்ஸ் நடக்குது, மெசேஜஸ் நடக்குது. அப்ப நம்ம பிரெயின் அப்படின்னு சொன்னா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், அறிவு அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுவோம். இப்போ பிசிக்கல் பாடி அப்படிங்கிறது பிசிக்கல் பாடி. அப்போ இந்த அறிவிற்கும் மனதிற்குமான கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு நரம்பு வழியாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறதை நம்ம இங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும். கிளியர் சார்? இப்போ சாரி சார், பாடிங்கிறது பிசிக்கல் பாடி, நீங்க அறிவுன்னு சொல்றது வந்து நம்மளுடைய பிரெயினை தான் சொல்றீங்களா? இல்ல, பொதுவா சொல்றேன். நான் சொல்றேன்னு சொல்ல வரல. பொதுவா நமக்கு ஒரு அறிவு அப்படின்னு சொன்னா பிரெயினை பத்தி தானே சொல்லுவோம். ஆமா, ஜெனரலா சொல்றேன். பட் நீங்க சொல்ற அந்த அறிவுங்கிறது எதை குறிக்குது? இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ஸ் தானா இல்ல வேற ஏதாவது வார்த்தை இருக்கா? எஸ், இன்டெலிஜென்ஸ், நாலேஜ், இதுதான். ஓகே ஓகே. இது வந்து நம்ம புரிதலுக்காக ரெப்ரசன்டேஷன் சொல்லி இப்ப நம்ம வந்து சொன்னோம் இல்லையா,
நம்மளுடைய உடல், அறிவு, மனம் சொல்றோம். அது இது எப்படி ஜாயின் நம்ம வந்து மிங்கிள் ஆயிருக்கு, கனெக்டடா இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதுல நம்ம ஒரு பிசிக்கலா அறிவு ரீதியாக புரிஞ்சுக்கிறத நம்ம இந்த ஒரு இமேஜோ இந்த ஒரு ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்போம். இப்ப நம்ம சொல்ற ஏன் வந்து அறிவு வந்து ஓவர் ஆக்டிவா பயன்படுத்தக்கூடாது, ஏன் வந்து அறிவும் உடலும் மனம் வந்து இணக்கமான தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் இமேஜ் மட்டும்தான் இது. ஓகே, கிளியர்? எஸ் சார். ஓகே. அப்போ இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ நர்வஸ் சிஸ்டத்தினாலதான் நமக்கு இந்த பிரெயினுக்கும் பாடிக்குமான கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய விதங்கள்ல வந்து இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இதான் நேற்றைய வகுப்புல கூட நம்ம என்ன சொல்லியிருப்போம், வேகஸ் நர்வ்ஸ் அப்படிங்கிற மாதிரி கடைசியா வந்து செஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் வந்து ஷோ பண்ணி இருந்திருப்பேன். எஸ், நேற்றைய செஷன் வந்து கடைசி வரல இருந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? எஸ் சார். சரி, ஓகே. எஸ், பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க மேம். சார் கீழே இருக்கிறது ரீட் பண்ணுவோம். அந்த பின்க்கு கீழே இருக்கிறது அலைன்மெண்ட். ஓகே ஓகே, ரைட். அலைன்மெண்ட் நார்மல் ஃபங்க்ஷன் ஈஸ் இங்க ஓகே, மிஸ் வெயிட் அலைன். வெயிட். சரி, இப்போ எப்போ அலைன்மெண்டா இருக்கு, எப்போ நார்மலா இருக்கு, எப்ப வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, எப்போ வந்து ஈஸியா இருக்கு, ரொம்ப வந்து எளிமையா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிரெயின் அண்ட் பாடி இந்த ஏரோ மார்க் போட்டு அட்ஜஸ்டட் அண்ட் கனெக்டட்னு போட்டிருப்பாங்க. இப்ப இங்க கனெக்டட் மட்டும் இல்லாம அட்ஜஸ்டட். இது அட்ஜஸ்டட்ங்கிறத என்ன சொல்றோம், நம்மளா இப்போ பசிக்கும் போது வந்து சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனா விரதம் இருக்கும் போது 2 வேளை நம்மளால சாப்பிடாம இருக்க முடியும்னு சொன்னாலும் நம்ம எப்படி இருக்கோம்? எஸ், கண்டிப்பா சாப்பிடாம இருக்கோம். அப்ப நம்ம அந்த பசியினுடைய தீவிரங்கள் வந்து பெருசா நமக்கு தெரியறது கிடையாது. அப்ப கனெக்டிங் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அட்ஜஸ்டட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இந்த அட்ஜஸ்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல்வேறு மன ரீதியான விஷயங்களாக பயன்படுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப இடம்பொருள் ஏவலுக்கு ஏத்த மாதிரி, கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி, அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து எப்படி வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொமெண்ட்டுக்கு நம்ம எப்படி வந்து திங்க் பண்ணி ஆக்ட் பண்றோம் அப்படிங்கிறது. அப்ப இதெல்லாமே வந்து அட்ஜஸ்டட் அப்படிங்கிறதும். அடுத்தது வந்து கனெக்டட். அப்போ அட்ஜஸ்டடாகவும் இருக்கணும், கனெக்டடாகவும் இருக்கணும். இதோட பாடி அண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப இது வந்து அந்த பாடி அண்ட் பிரெயினும் வந்து அட்ஜஸ்டடாகவும் கனெக்டடாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா அலைன்மெண்டா இருக்கும். இப்ப இந்த ஸ்பைனல் கார்டு அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, போன் செட்டிங், கைரோபிராக்டிக் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அலைன்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அப்ப அந்தந்த உறுப்புகளும் அந்தந்த கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே வந்து மிஸ் ஆகாம நார்மலா இருக்கும், அலைன்மெண்டா இருக்கும். மொத்தமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து அங்க ஒரு சமநிலையோட ஒரு ஃபுல்ஃபில்மெண்டா அது வந்து ஒரு ஆப்டிமமா இருக்கும் அப்படிங்கிறதா நமக்கு இந்த கனெக்டட் அண்ட் அட்ஜஸ்டட் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய விஷயங்கள். அப்படி நமக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு சார், அட்ஜஸ்டட் ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு என்ன நடக்குது, அந்த அலைன்மெண்ட்ல இருந்து மிஸ் அலைன்மெண்ட், நார்மல்ல இருந்து அப்நார்மல், ஃபங்க்ஷன்ல இருந்து மால் ஃபங்க்ஷன், ஏஜ்ல இருந்து டிஸ்ஈஸ். அப்ப நம்ம இதுல இருந்து சிம்பிளா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நம்முடைய அறிவை நம்முடைய உடலுக்கு தகுந்தவாறோ அல்லது உடலை பாதுகாக்கக்கூடிய வகையில தான் நம்ம பயன்படுத்தணுமே தவிர்த்து உடலை துன்புறுத்தக்கூடிய வகையில் அல்லது உடலுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு நாளும் நம்முடைய அறிவை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு சின்ன பிக்சர்ல வந்து தெரிஞ்சுக்கணும். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? சார் அப்போ ஒரு டவுட் இருக்கு எனக்கு. ம் இப்போ ஐடி ப்ரொஃபஷனல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ பசங்களே இப்போ ஆஃப்டர் த டெக்னா பிடெக் முடிச்ச உடனே செலக்ட் ஆயிடுறாங்க கேம்பஸ் ம் இதுல. அப்போ ம் அவங்க தே ஆர் ஜஸ்ட் அது அவங்க அறிவுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா தானே சார் பண்றாங்க. அப்ப அலைன் ஆகல இல்லையா அங்க? இங்க என்ன நான் சொல்றது வந்து என்னடா அப்படின்னா இப்ப அறிவுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆமா. அறிவை நீங்க பயன்படுத்துறது உங்கள் உடலை பாதிக்காத வரையில் இருக்குன்னு சொல்றேன். இந்த டாலரபிள் லிமிட்னு ஒன்று சொன்னோம் பாத்தீங்களா, எஸ் எஸ். அவங்க என்னதான் அவங்க ப்ரொஃபஷனலா போனாங்களா எதுக்காக போறாங்க, ஒரு எர்னிங்ஸ், ஒரு மணி ஏர்ன் எஸ் பண்றதுக்காக எஸ். போறாங்க. மணி தான். ஆமா. அதுக்காக ஏர்ன் பண்ண போறவங்க இதை வந்து நான் வந்து அறிவு ரீதியா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒட்டு மொத்தத்தையும் வந்து மூளைக்குள்ள ஏத்திக்கிட்டு நாடி நரம்பு எல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு கேட்டா கிடையாது. 8 மணி இல்ல நேரம் இல்ல. போயிட்டு வேலை செய்வாங்க. அது 8 மணி நேரம் வேலை முடிஞ்சு அப்படின்னு சொன்னா வெளில வந்துருவாங்க. அந்த 8 மணி நேரத்தை என்ன பெருசா செஞ்சிருந்தா, சார் டாஸ்க் கொடுத்தாங்க முடிச்சது சார் அவ்வளவுதான் சார், அப்பெல்லாம் ஆனா மாசம் மந்த்லி வந்தத சம்பளம் எஸ். வாங்கணுமா அப்படிங்கிறதோட போயிடுவாங்க. அப்ப அது ஐடி அப்படிங்கிறது ஐடிங்கிறது நம்ம டெக்னாலஜி வைஸா பார்க்காம ஐடிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல், அது ஒரு ஜாப், அவ்வளவுதான். எப்படி வந்து ஆனா மற்ற நைட் ஜாப்ஸ் இப்போ எல்லாம் இருக்கோ அந்த மாதிரி.
எஸ் நைட் இப்போ எக்ஸ்ட்ராவா அவங்க தே ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ஈவன் என்னோட பையன் பாத்தீங்கன்னாலும் அவரும் அப்படிதான் பண்றாரு. ஸோ நைட்ல வந்து ஹில் பி கோயிங் இன் அதர் அதாவது அந்த கிரியேட்டிவிட்டி அந்த அறிவை இது நான் அதான் சொல்லுவேன் ஒரு 2-3 வரலும் அவன் படுக்கவும் மாட்டான். ஸோ அப்போ எனக்கு அது என்ன உணரப்பட்டதுன்னா அவன் பாடியை ஓவரா பிசிக்கல் அது ஸ்லீப்லெஸ்ஸா இது பண்ணி அறிவை ரொம்ப கிரியேட்டிவிட்டின்ற ஒரு பேர்ல நிறைய வேலை கொடுக்குறான் பியாண்ட் த லிமிட் அப்படின்றது தோணுது. சோ ஐ ஜஸ்ட் ஷேர்ட் திஸ். ஓகே, தேங்க் யூ மேடம், தேங்க் யூ சோ மச். Thank you, sir. அப்ப இதெல்லாம் பயன்படுத்தினா எப்போ காட்டுமான்னு கேட்டா அந்த இமிடியேட் எஃபெக்ட் அப்படிங்கறத காட்டாது. அந்த வயசு ஆகாதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வயசு ஆகாத அது அதற்கு ஏற்ற நம்ம எந்த அளவுக்கு அந்த அறிவை மனதை பயன்படுத்தி இருக்கோமோ அதுக்கு ஈக்குவலா சொல்லுவாங்க இல்லையா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அது போல நம்ம எந்த அளவுக்கு அந்த அறிவையும் மனதையும் உடலுடைய அந்த டாலரபிள் லிமிட்டை தாண்டி பயன்படுத்திருக்குமோ அதே அளவு 100% கண்டிப்பாக அந்த உடல் வந்து நமக்கு திருப்பி கொடுக்கும். கிளியர்? சரி, ஓகே, தேங்க்யூ சோ மச். ஸோ நாளைய தினத்துல வந்து நம்ம மீண்டும் வந்து ஈவினிங் 7 PM வந்து சந்திப்போம். நம்ம என்ன வந்து சக்ராஸ்குள்ளேயே வந்து போயிருக்க மாட்டோம். பட் சக்ராஸ் வந்து ஒரிஜினல் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். மீண்டும் வந்து நாளை இரவு 7 மணிக்கு சந்திப்போம். தேங்க்யூ சோ மச். ஹேவ் எ நைஸ் டே. குட் நைட். சார் அதை நான் கேட்டேன்.